everybody at Shalom Divine Television. ஷாலோம் தொலைக்காட்சியை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Last few weeks we've had a look at the importance of the heart. கடந்த சில வாரங்களாக இருதயத்தின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். Today I want to talk about the importance of our eyes. இந்த நாளிலே கண்களின் முக்கியத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். I want to start with Matthew 6 and verse 22. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். The lamp of the body is the eye. If therefore your eye is good, your whole body will be full of light. But if your eye is bad, your whole body will be full of darkness. If therefore that light that is in you is darkness, how great is that darkness? நான் வாசிக்கிறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் எவ்வளவு அதிகமாயிருக்கும். Here we have a Jewish idiom of the eye being good or the eye being bad. இங்கே யூதர்கள் ஒரு போதனையா இங்கே சொல்லப்படுகிறது, கண்கள் எவ்வளவு நல்லதாய் அல்லது கெட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி. What it means in Hebrew is a good eye is a generous eye. எபிரேய மொழியிலே அதனுடைய விளக்கம் நல்ல கண்ணு என்றால் நல்ல கொடுக்கக்கூடிய கண்கள் என்று நாம் பார்க்கிறோம். And a bad eye is a stingy eye. அதே போல கெட்ட கண் என்று சொன்னால் அது பிசுங்கித்தனம் பண்ணுகிற ஒரு கண் என்று சொல்லப்படுகிறது. When it talks about a good eye, it also means a single eye. அதே வண்ணமாய் நல்ல கண் என்று சொல்லும் பொழுது அவைகள் தாராளமாய் பேசக்கூடியதாய் செய்யக்கூடியதாய் இருக்கிறது. A single eye is good and clear and unblurred. அது ஒரே கண்ணாய் என்று நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால் தெளிவு உள்ளதாய் நேர்த்தியானதாய் காணப்படுகிறதாய் இருக்கிறது. This means to worship God free from envy and with integrity in our hearts. அப்படி என்றால் உள்ளத்திலே வஞ்சகம் இல்லாமல் நேர்த்தியாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் அவர்கள் இருப்பார்கள். It means there's no jealousy in our heart. அவருடைய இருதயத்திலே எந்த விதமான பொறாமைகளும் மேட்டுமைகளும் இருக்காது. On the other hand, a bad eye is a greedy heart. ஆனால் இன்னும் ஒரு புறத்திலே இந்த கெட்ட கண் என்று சொல்லும் பொழுது அது சுயநலம் உள்ளதாய் இருக்கிறது. And a bad heart will always be self-seeking. அப்ப இந்த கெட்ட கண் எப்பொழுதும் சுயநலத்தையே தேடிக்கொண்டிருக்கும். In Proverbs 22 and verse 9, நீதிமொழிகள் 22:9 நாம் பார்ப்போம் என்றால், it tells us that a generous heart will give to the poor. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று நாம் வாசிக்கிறோம். He who has a generous eye will be blessed, for he gives of his bread to the poor. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தை தரித்திரருக்கு கொடுக்கிறான். We go to Proverbs 11, Proverbs 23, and we'll read verse 6. 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது, Do not desire the bread of a miser, nor desire his delicacies, for as he thinks in his heart, so is he. அங்கே சொல்லப்படுகிறது, வன்கண் உடையவன் ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசி உள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். I actually stayed with a Pakistani man in America one time, and he told me he was counting every mouthful that I ate. நான் ஒரு பாகிஸ்தான் மனுஷனோடு கூட அமெரிக்கா தேசத்திலே தங்கி இருந்த நாட்களிலே அந்த மனுஷன் சொல்றான், நான் எவ்வளவு சாப்பிட்டேன்ட்டு அவன் கணக்கு வச்சிருக்கிறேன்னு சொல்றான். He wasn't being generous with what he was giving. அப்போ கொடுக்கறதுலே அவனுக்கு தாராளம் இல்ல, அவர் கணக்கு வச்சுதான் கொடுக்கிறார். The Bible says that the stingy man has an evil eye in this verse.
அப்ப பாருங்க, அங்கே இவ்விதமான கஞ்சதனம் பண்ணுகிறவனுடைய கண் வன்கண்ணுடைய உடையவன் என்று சொல்லப்படுகிறது. Do not eat the bread of a man with an evil eye. அப்ப அப்படிப்பட்ட கண்ணுடையவனுடைய ஆகாரத்தை புசியாதே. The context is a stingy man or a miser. அங்கே சொல்லப்படுகிறது வஞ்சகம் உள்ள ஒருவனை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். And it says, don't eat his delicacies because he's going to think about what it's costing him. அவனுடைய ருசி உள்ள பதார்த்தங்களை சாப்பிட வேண்டாம், ஏன்னா என்ன இவ்வளவு சாப்பிடுறானே, நம்மளுக்கு எவ்வளவு செலவு வச்சிடுவானோ அப்படின்னு யோசிச்சுன்னு இருப்பான். Let's read Proverbs 28 verse 22. 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், a man with an evil eye hastens after riches and does not consider that poverty will come upon him. வன்கண் சொல்வனாகிறாதிருக்க பதறுகிறான், வறுமை தனக்கு வரும் என்று அறியாதிருக்கிறான். We go to a proverb in a parable in Matthew chapter 20. மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே ஒரு உவமையை பார்ப்போம். And this is a parable where the man was taking workers at all different hours of the day. நாம் பார்க்கிறோம், இந்த உவமை ஒரு எஜமானன் பல நேரங்களிலே பல வேலைக்காரர்களை உள்ளே கொண்டு வருகிறார். And they all agreed that he would pay them 1 denarius a day. அப்ப எல்லாருக்கும் நான் ஒரு காசு கொடுக்கிறேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு தான் அவரை வேலைக்கு கொண்டு வருகிறார். So some started work early in the morning. சிலர் அதிகாலையிலே வேலையை ஆரம்பிக்கிறாங்க. Then on the 3rd hour he went to the marketplace, and when he saw people standing there, he also took them to work. 3ஆம் மணி நேரத்திலே அவன் புறப்பட்டு கடை தெருக்களிலே சும்மா நிற்கிறவர்களையும் அவன் வேலைக்கு அமர்த்துகிறான். He said, go into the vineyard, verse 4, and whatever is right I will give you. 4ஆம் வசனம், நீங்கள் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்று அவர்களுக்கு போனார் என்றான். He went out the 6th hour and also the 9th hour, and he took more workers. அவன் 6ஆம் மணி நேரத்திலும் 9ஆம் மணி நேரத்திலும் அவன் போய் அநேகரை அப்படியே அவன் வேலைக்கு அமர்த்தினான். Verse 6, about the 11th hour he went and found others standing idle, and he said to them, why have you been standing here idle all day? And they said, because no one has hired us. And he said, you go work in the vineyard, and whatever is right you will receive. அப்ப 6ஆம் வசனம் வாசிக்கிறோம், 11ஆம் மணி நேர வேலையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கு சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களை வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். Verse 8, so when evening had come, the owner of the vineyard said to his steward, call the laborers and give them their wages, starting with the last, then to the first. அப்போ 8ஆம் வசனம், சாயங்காலத்திலே திராட்சை தோட்டத்தின் எஜமானன் தன் காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்களை தொடங்கி முந்தி வந்தவர்களுக்கு அவர்கள் கூலியை கொடு என்றார். And when those came who were hired about the 11th hour, they received a denarius. அப்போது 11ஆம் மணி வேளையில் வேலை மாற்றப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். They've only been working for 1 hour. அவங்க அந்த தோட்டத்துல 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சாங்க. Some have been working for 3 hours, some have been working for 6 hours. சிலர்லாம் 3 மணி நேரம் அங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க, சிலர் 6 மணி நேரம் அந்த தோட்டத்துல வேலை செஞ்சிருக்கிறாங்க. Verse 10, but when the first came, they thought that they would receive more, but they likewise received each a denarius. 10ஆம் வசனம், முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள், அவர்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். Now remember, when he hired them, he said, I will pay you 1 denarius. காரணம் என்னன்னா, அவர்களை வேலையில் அமர்த்தும் பொழுது ஒரு பணம் நான் கொடுக்கிறேன் என்று தான் வேலையை அமர்த்தப்பட்டார்கள். That was not the issue. The issue was they thought they would get more.
ஆனா அவ இங்கே பணம் எவ்வளவு கொடுத்தாங்க என்று அல்ல, அவளுடைய மன எண்ணம் பாருங்க, எனக்கு நிறைய வேணும் நீ. Verse 12, these men have only worked 1 hour, and you've made them equal to us who have borne the burden and the heat of the day. 12ஆம் வசனம், பந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் வேலை செய்தார்கள், பகலில் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்தோம் என்று அவங்க சொல்றாங்க. And he answered one of them and said, friend, I'm doing you no wrong. Did you not agree with me for 1 denarius? Take what is yours and go your way. If I wish to give to this last man the same as you, is it not lawful for me to do what I wish with my own things? 13 14ஆம் வசனம், அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லையே, நீ என்னிடத்தில் ஒரு பணத்திற்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனுக்கு இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம் என்று நாம் பார்க்கிறோம். So in other words, if I want to be generous, that's okay for me. அப்ப மற்றவனுக்கு தாராளமா கொடுக்கணும்னா அது ஏன் இஷ்டம், ஏன் பணம் என்று சொல்லுகிறார். And it finishes, or is your eye evil because I am generous? அங்கே இவ்விதமாய் முடிக்கப்படுகிறது, நான் தயவுள்ளவனாய் இருக்கிறபடினால் நீ வன்கண்ணாய் இருக்கலாமா என்றான். We know, of course, Jesus said that we cannot serve 2 masters. We cannot serve mammon, and we cannot serve God and mammon. We either choose one or the other. இயேசு இவ்விதமாய் சொல்லுகிறார், 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஒன்று உலக பொருள்கள் அல்லது பணம், மற்றொன்று தேவனுக்கு, நீங்கள் இருவருக்கும் ஊழியம் செய்ய இயலாது என்று சொல்லுகிறார். Okay, the next thing is we go to Proverbs chapter 6. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திற்கு நாம் போவோம். And we read verse 17. அதிலே 17ஆம் வசனம். And these are 6 things that the Lord hates. இங்கே தேவன் வெறுக்கிற 6 காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. Even 7 things that are an abomination to him. 7 அருவருப்பானவைகள் அவருக்கு என்று நாம் பார்க்கிறோம். The very first thing is a proud or a haughty look. அங்கே முதல் காரியமே அது என்னவென்றால் மேட்டிமையான கண். A haughty look is a look that of superiority, where you look down upon somebody. பாருங்க, இந்த மேட்டிமையான கண் என்னவென்றால் அது மற்றவர்களை கீழாய் பார்க்கக்கூடிய ஒரு கண். It's also something that opposes God, because the proud always opposes God. பாருங்க, இப்படிப்பட்ட கண்ணு உடையவர்கள் அவர்கள் தேவனை எதிர்த்து நிற்கிறார்கள். காரணம், வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவன் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறான் என்று. But it's actually a manifestation what's inside your heart. ஆனால் இந்த கண்ணு ஏன் அப்படி பார்க்குதுன்னா, அது இருதயத்தினுடைய கிரியை தான் கண்ணிலே வெளிப்படுகிறது. We read Proverbs 21 and verse 4. நீதிமொழிகள் 21:4 நாம் வாசிப்போம் என்றால், And it says, a haughty look, a proud heart, and the plowing of the wicked are sin. மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனம் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. And some places it says the lamp of the wicked is sin. சில வசனங்கள் சொல்லுகிறது துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே என்று சொல்லு. So we need to be careful with our looks. ஆகவே நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். We go to Proverbs 23 and verse 1. 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீதிமொழிகளிலே பார்க்கும்போது, when you sit down to eat with a ruler, consider carefully what is before you, and put a knife to your throat if you are a man of appetite. Do not desire his delicacies, for they are deceptive food. நீ ஒரு அதிபதியோடு போஜனம் பண்ணி உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனி. நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசி உள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமே மாமே. In other words, when you see all these beautiful types of food, you can be tempted to eat more than you should. அப்போ சில நேரங்களிலே நல்ல ஆகாரங்களை பார்க்கும்போது அல்லது அழகானவைகளை பார்க்கும்போது இச்சை ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது.
That's why it says put a knife to your throat, ஆகவேதான் சொல்லப்படுது உன் தொண்டையிலே கத்தியை வை. so you don't overeat. ஆகவே நீ அதிகமாய் சாப்பிட மாட்டாய். Because the look of the food will make you want to eat more. காரணம் அந்த ஆகாரத்தை நீ பார்ப்பதே இன்னும் சாப்பிடணும்னு உனக்கு ஒரு தூண்டுதல் உண்டா. Verse 5, will you set your eyes on that which is not? For riches certainly make themselves wings, and they fly away like an eagle towards heaven. இல்லாமல் போகும் பொருள் மேலே உன் கண்களை பறக்க விடுவான் ஏன்? அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மாக்கமாய் பறந்து போகும். We know the same thing happened in the Garden of Eden when Eve saw the tree. இதேதான் ஏதேன் தோட்டத்திலே ஏவாள் அந்த மரத்தை பார்த்தபொழுது நடந்த காரியம். She saw that it was good for food and pleasant to the eyes, and the tree was desirable to make one wise. அந்த கனியானது கண்ணுக்கு இனிமையும் பார்வைக்கு இச்சிக்கத்தக்கதுமாய் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது என்று ஏவாள் கண்டு. So even though God says do not eat of the fruit, she took of it and she ate, and she also gave to her husband and he ate. தேவன் அதை புசிக்க கூடாது என்று சொல்லி இருந்தும் அதன் மேல் அவளுக்கு வந்த இச்சையினால் அதை புசித்து தன் கணவனுக்கும் அதை கொடுத்தார்கள். In other words, our eyes can lead us astray. அவ பாருங்க, இன்னொரு வகையில சொல்லணும்னா நம்மளுடைய கண்கள் நம்மை தவறான வழியிலே நடத்திவிடும். Let's go to 1 John 2 verse 16. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனம். For all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of life is not of the Father, it is of the world. அங்கே சொல்லப்படுகிற வசனம் என்னவெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். So these are warnings for us. The lust of the eyes, we have to be careful of these things. ஆகவே இந்த மாம்சத்தின் இச்சைகள் அல்லது கண்ணின் இச்சைகள் நமக்கு ஒரு எச்சரிக்கையாய் இருக்கிறது. நாம் அவைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். The eye can be a gateway to sin. காரணம் நம்மளுடைய கண்கள் பாவத்தின் ஒரு வாசலாய் அது காணப்படுகிறது. We know in 2 Samuel 11 when King David saw Bathsheba bathing, he looked on her and he plotted to take her as his wife. இந்த 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தாவீது அங்கே பெத்செபாவை பார்த்தபொழுது அவன் கண்கள் இச்சித்து அவளை தனக்குரியவளாய் ஆக்கிக் கொள்ள விரும்பினான். He even plotted the murder of her husband. அது நிமித்தமாய் அவளுடைய கணவனை கொலை செய்ய அவன் திட்டம் தீட்டுகிறான். It was something displeasing to the Lord. அது தேவனுக்கு பிரியமற்றதான ஒரு செயலாய் காணப்பட்டது. In Psalm 101 and verse 3. சங்கீதம் 101ஆம் சங்கீதம் அதுல 3ஆம் வசனம். It says that David made a covenant with his eyes. அங்கே சொல்லப்படுகிறது தாவீது தன் கண்களிலே ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். Psalm 101 verse 3, I will set nothing wicked before my eyes. நீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். If there's any young men watching this and you're having trouble with porn, I suggest you do the same thing. வாலிபர்கள், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்களே என்றால் தவறான காரியங்களை பார்க்காதபடி இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Job 31 and verse 1. யோபு 31:1. Job also made a covenant with his eyes to not look lustfully at a young woman. அங்கே யோபும் அப்படிதான் செய்கிறார். என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணினேன், நான் ஒரு கன்னிகையின் மேலும் நினைவாய் இருப்பது எப்படி? You see, the lust of the eyes can easily lead you astray. காரணம் கண்ணின் இச்சை உங்களை தவறான அல்லது அபாயமான பாதையிலே கொண்டு போய்விடும். We go to Matthew 5 and verse 28.
மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதிலே 28ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், But I say to you that whoever looks on a woman to lust for her has already committed adultery with her in his heart. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. In verse 29, if your right eye causes you to sin, pluck it out and cast it from you, for it's more profitable for you that one of your members perish than that your whole body be cast into hell. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். So here is Jesus literally saying to pull your eye out of your socket. அப்ப பாருங்க, இயேசு அங்க சொல்றாங்க, உன் கண்கள் இடறலா இருந்தா அதை பிடுங்கி போடு என்று சொல்லுகிறார். You know, he talks about the hand that causes you to sin, cut that off. உன் கைகள் உனக்கு இடறலா இருந்தா கையை வெட்டி போடுன்ற. These are Jewish idioms. இது எல்லாம் யூதர்களுடைய ஒரு போதனைகளா இருந்தது. We know that the eye see and the hand does. கண்கள் பார்க்கும், கை செயல்படும் என்பது நமக்கு தெரிந்ததுதான். So what he's saying, if your eye is going to cause you to sin, then cut off that sin. அப்ப உங்க கண் பாவை செய்யும், கண்கள் இச்சிக்கும் என்றால் அதை வெட்டி போட்டுரு என்று கர்த்தர் சொல்றார். If you're looking at bad things that you're not supposed to, then stop it and cut doing that. உன் கண்களின் நிமித்தம் நீ தவறு செய்ய ஆரம்பிக்கிற என்றால் அந்த கண் பார்க்கிற அந்த காரியத்தை நீ மாற்ற வேண்டும், அதை நீ இனி பார்க்க கூடாது. We also need to know that our eyes are eyes that can give us vision. அதே போல இந்த கண்கள் நமக்கு தரிசனங்களை கொடுக்கக்கூடிய கண்களாயிருக்கிறது. The Bible says without vision the people perish. வேதம் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். There is a man by the name of Habakkuk who was a prophet of God. ஆபகுக் என்ற ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் இருந்தான். Now when God spoke to them, he spoke to them in visions. அப்ப தேவன் அந்த நாட்களிலே பேசும்பொழுது தரிசனங்களின் மூலமாய் அவர் பேசுகிறார். And Habakkuk chapter 2 and verse 1. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆபகுக்கிலே நாம் பார்க்கிறோம். He says, I will position myself before the Lord, and I will look to see what he will say to me and how I will be corrected. அங்கே நாம் பார்க்கும்போது அவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்று, அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று கவனித்து பார்ப்பேன் என்றான். So the prophet Habakkuk expected for God to give him a vision so that he would see. அப்போ இங்கே ஆபகுக் என்ற ஒரு தீர்க்கதரிசி, தேவன் அவனுக்கு என்ன தரிசனம் கொடுப்பார் என்று அவன் எதிர்பார்ப்போடு, காரணம் அப்போதான் அவனால பார்க்க முடியும் தேவனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி. He would see the way to go and also the way not to go. எந்த வழியில போகணும், எந்த வழியில போக கூடாது என்பதை கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். We know that we have natural eyes, but we also have spiritual eyes. நமக்கு இயற்கையாய் கண்கள் இருக்கு, அதே போல ஆவிக்குரிய கண்களும் இருக்கிறது. An example of this can be found in 2 Kings chapter 6 and verse 15. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் அதுல 15ஆம் வசனத்திலே இதற்கு உதாரணம் இருக்கிறது. The servant of Elisha was afraid because of all the horses and all the chariots. அங்கே எலிசாவினுடைய வேலைக்காரன் அவன் மிகவும் பயந்து அங்கே இருக்கிற சேனைகளின் நிமித்தம் அவன் கலங்கி போயிருந்தான். Verse 17, Elisha prayed, open his eyes that he may see. Then God opened his eyes and he saw the mountain full of horses and chariots of fire around Elisha. 17ஆம் வசனம், அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்வை அடையும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னி மயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையில் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். You see, if we have no vision, we're blind. அப்ப அந்த தரிசனம் பார்க்கக்கூடியவர்களாய் நாம் இல்லாமல் இருப்போமே என்றால் நாம் குருடர்களாய் இருக்கிறோம். Jesus talked a lot about the Pharisees being blind.
தேவன் பரிசேயர்கள் அவர்கள் குருடர்களாய் இருக்கிறார்கள் என்பதை தேவன் அடிக்கடி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். He said, the blind will lead both into a pit. Matthew 15 verse 14. மத்தேயு 15:14 நாம் பார்க்கிறோம். குருடர்கள் குருடர்களை 15:14 குருடர்கள் குருடர்களை நடத்துகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். If a blind leads the blind, both will fall into a ditch. அவர் சொல்லுகிறார், குருடர்கள் குருடர்களை வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள் என்றார். Matthew 23 verse 24. மத்தேயு 23:24 நாம் வாசிப்போம் என்றால், woe to you, blind guides, who strain out a gnat and swallow a camel. Woe to you, scribes and Pharisees, hypocrites, for you cleanse the outside of the cup and dish, but inside are full of extortion and self-indulgence. குருடன் வழிகாட்டினாலே கொசி இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுகிறவர்களாய் இருக்கிறார்கள். மாயக்காரராகிய வேதபாரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜனம் பானம் பண்ணுகிறவர்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்தையோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. ஆமென். Blind Pharisee, first cleanse the inside of the cup and dish, that the outside of them may be clean also. குருடனே, பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தம் ஆக்கும்படி அவைகளை உட்புறத்தையும் முதலாவது சுத்தமாக்கு. He cautioned them because they could see with their natural eyes, but they could not see with their spiritual eyes. தேவன் அங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்கள் இயற்கையான கண்கள்ல பார்க்கிறாங்க, ஆனால் ஆவிக்குரிய கண்களிலே விஷயத்தை பார்க்கிறது இல்லை. And he was saying, beware of the leaven of the Pharisees. ஆகவே அவர்களுடைய இந்த புளிப்பில்லாத கிரியைகளை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். Because they did not have any spiritual understanding. காரணம் ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு இல்லை. Remember when Jesus told the parable of the sower and the seed? இயேசு அந்த விதையை குறித்தும் அதை விதைக்கிறவனை குறித்தும் அவர் சொன்னபொழுது அந்த உவமை, he says, he that has ears to hear, let him hear. அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், காது உள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். And he was saying that he was speaking in parables because they could hear but they did not understand. அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், அவர்கள் கேட்கிறாங்க, உவமைகளினால் நான் பேச காரணம் அவங்க கேட்கிறாங்க, ஆனா அதை புரிந்து கொள்ளுகிறது இல்லை. They were like blind spiritually. காரணம் அவர்கள் ஆவியிலே குருடர்களாய் காணப்படுகிறார்கள். And Matthew 7 and verses 1 to 5. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ல இருந்து நாம் பார்ப்போமே என்றால், Jesus said, take the speck out of your eye so that you can see. And Yes. don't think about, why do you look at the speck in your brother's eye, but do not consider the plank in your own eye? இயேசு விதமாய் அவர் சொல்லுகிறார், 3ஆம் வசனம், நீ உன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்க்கிறது என்ன? Verse 5, hypocrite, first remove the plank from your own eye, and then you will see clearly how to remove the speck from your brother's eye. 5ஆம் வசனம், மாயக்காரனே, முன்பு உன் கண்களில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்களில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். So having eyes, we need to see. அப்ப பார்க்கக்கூடிய ஒரு கண்கள் நமக்கு இருக்க வேண்டும். It also means to perceive and to understand. அப்ப பார்க்கக்கூடிய கண்கள் என்றால் புரிந்து கொள்ளுதல், தெளிவு உண்டாகுகிறதையும் குறிக்கிறது. We cannot go about blindly with அப்ப no vision. குருட்டுத்தனமாய் நாம் செய்யக்கூடாது. In John chapter 14 verses 8 to 11, Philip said, show us the Father. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், பிலிப்பு சொல்லுகிறார், எங்களுக்கு பிதாவை காண்பியும்.
Jesus said, "He's seen me, has seen the Father. Believe அப்- me, I am in the Father, or else believe me for the works that I do." அப்ப இயேசு விதமாய் சொல்லுகிறார், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டிருக்கிறான். ஆகவே என்னை விசுவாசியிலனாலும் என் கிரியைகளை விசுவாசிங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So Jesus was saying, see him, see the Father in him. அப்ப இயேசு சொல்லுகிறார், என்ன பார்த்தா நீங்க பிதாவையே பார்த்தது போல, அப்ப பாருங்க, கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லுகிறார். Jesus did many miracles on the earth. இயேசு அநேக அற்புதங்களை பூமியிலே செய்தார். When he fed the 5,000, he showed compassion to the people. 5,000 பேரை அவர் போஷிக்கும் பொழுது ஜனங்களின் மேலே மனமுருக்கம் உள்ளவராயிருந்தார். When he healed the leper, he showed compassion. அவர் குஷ்டரோகிகளை சுகமாக்கும் பொழுது மன உருக்கம் உள்ளவராயிருந்தார். When he raised the dead widow's son, he showed compassion. அப்போ ஒரு விதவையினுடைய மகனை உயிரோடு கூட எழுப்பும் பொழுது அவர் மன உருக்கம் உள்ளவராயிருந்தார். When he turned the water into wine, he showed compassion on a family that would be embarrassed. அங்கே அவமானப்பட்ட நிலைமையில இருக்கிற குடும்பத்தின் மேல் மனம் உறங்கி அவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். When he set the demoniac of a legion of demons free, he showed compassion. நாம் பார்க்கிறோம், அநேக பிசாசுகளினால் பிடிக்கப்பட்டு இருந்தவனை விடுதலை ஆக்கினார். காரணம், அவன் மேல் மனதுருகினார். Jesus said, I only do what I see the Father do. அவர் சொல்லுகிறார், என் பிதா செய்கிறதை நான் பார்க்கிறதையே நானும் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். So we need to learn to see what the Father's doing. அப்ப பிதா என்ன செய்கிறார் என்பதை பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Remember, Jesus came as the Messiah in Isaiah 42 verse 7. ஏசாயா 43:7 இயேசு மெசியாவாய் கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். He came as a light to the Gentiles to open the eyes of the blind. அவர் குருடர்களுடைய கண்களை திறக்கவும் இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சமாய் கடந்து வந்தார். And then in Luke 8 verse 21, when he used the same scripture, he says, today the scripture is fulfilled. அங்கே அதே வசனத்தை லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். இன்றைய தினம் இந்த வார்த்தை அது நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். He came to open our blind eyes. காரணம், நம்மளுடைய குருட்டு கண்களை துறக்கும்படியா இயேசு வந்தார். When John the Baptist asked if he was the Messiah or should they look for another, யோவான் ஸ்நானகனே, நீங்கள் தான் மெசியாவா இல்லை வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டு இயேசுவினிடத்தில் அனுப்பின பொழுது, it's Matthew 11, and he said, the blind see, the lame walk, the lepers are cleansed, the deaf hear, and the dead are raised. அப்ப இயேசு விதமாய் சொல்லுகிறார், குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாகுகிறார்கள், மரித்தோவர்கள் எழுந்து கொள்கிறார்கள் மற்றும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று அவர் சொன்னார். And the poor have the gospel preached to them. ஏழ்மையானவர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. So in other words, the blind were seeing. அப்போ குருடர்கள் பார்வை அடைகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். This is a natural thing many times. இது அநேக நேரங்களிலே இயற்கையான ஒன்றாய் இருந்தாலும், இயற்கை சுகமாய் இருந்தாலும், We know in John 9, he made clay and put it on the blind man's eyes, and he went and washed and he saw. ஒரு மனுஷனுடைய கண்ணிலே அவர் களிமண்ணை பூசி அவனை கழுவ சொல்லி அவன் கழுவி கண் பார்வை அடைந்தான். But the Pharisees were spiritually blind. ஆனால் அங்கே அந்த நாட்களில் இருந்த பரிசேயர்கள் அவர்கள் ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் உடையவர்களாயிருந்தார். They only saw Jesus as a man. They did not see him as the Son of God. அவர்கள் இயேசுவை மனுஷனாய் பார்த்தார்கள், தேவகுமாரனாய் பார்க்கவில்லை. They had no perception. They had no understanding. காரணம், அந்த புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று. So the eye is the lamp of our body. ஆகவே இந்த கண் நம்மளுடைய சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. We want to have a good or generous eye. நமக்கு நல்ல ஒரு தாராளமான ஒரு கண் பார்வை இருக்க வேண்டும். We want to have a heart that will look after the poor. ஏழைகளை விசாரிக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும்.
We want to have vision. நல்ல தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். We want to protect our eyes from looking at things we should not, and to protect our eyes from pride and haughtiness. நம்மளுக்கு மேட்டிமையான கண் இருக்கக்கூடாது, பார்க்க கூடாததை பார்க்காதபடிக்கு நம் கண்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். Let us pray. செபிப்போமே. Lord, we thank you for your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. Lord, we commit our eyes to you. எங்களுடைய கண்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். Help us not look on any wicked thing. ஆண்டவரே, துன்மார்க்கமான காரியங்களை பார்க்காதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். Help our eye to be clear or generous. எங்கள் கண்கள் ஆண்டவரை தாராளம் உள்ளதாய் ஆண்டவரை இருக்க உதவி செய். Protect us from an evil eye. ஆண்டவரே, தீமையான கண்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். That is a stingy eye. ஆண்டவரே, ஒரு விதமான சுயநலம் உள்ள கண்களாயிராதபடி We pray that you'd open our eyes spiritually. ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் என்று நாங்கள் செபிக்கிறோம். That we might see and perceive and understand. ஆண்டவரே, நாங்கள் பார்த்து அதை அறிந்து அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய். Most of all, we pray that you'd help us to see the Father. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் மேலாய் தகப்பனை பார்க்க எங்களுக்கு உதவி செய். And to see his love and compassion. அவர் வைத்திருக்கிற அன்பையும் மனமுருக்கத்தையும் பார்க்க எங்களுக்கு உதவி செய். In Jesus Christ's name, amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.